வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பெண்களுக்கு ஒரு மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மென்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நடுவுல ப்ளீடிங் மாதிரி உங்களுக்கு ஆகும். அதாவது எதிர் ஒரு சொட்டு சொட்டா பேண்டீஸ்ல இருக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா பேட் வைக்கிற அளவுக்கு கூட திருப்பி மென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன ஒரு ரீசன்னால இந்த மாதிரி வருது, ப்ளீடு நடுவுல ஆகுது, இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். சில பேருக்கு ஒரு நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 நாள்ல இருந்து மேக்ஸிமம் 5 நாள் வரைக்கும் தான் ஃப்ளோ இருக்கும். சில பேருக்கு ஒரு 7 நாள் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கம்மியாய் தான் நிற்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில வீக்னஸ் யூட்ரஸ்ல ஏதோ ஒரு குறைபாடுனால ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னா, அடுத்த சைக்கிள் எப்போ மென்சஸ் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட்ல இல்லாட்டி நமக்கு ஒரு 2 நாள் முன்னாடியோ தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா சில பேருக்கு என்ன ஆகும்னா, இதுக்கு நடுவுலயே ஒரு 15 நாள்லயோ ஒரு 20 நாள்லயோ திடீர்னு யூரின் போகும்போது லைட்டா போற மாதிரி இருக்கு. ஒரு வாரமோ 2-3 நாளோ இருக்கு. சில பேருக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாவும் வரும். இதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய ரத்தப்போக்கு இருக்கிறனால அவங்களுக்கு ரத்த சோகை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நிறைய ப்ளீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா, அதனால அனிமிக்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் எந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் அட்டன் பண்ணி உள்ள பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையா பிள்ளைங்க இருப்பாங்க. அதாவது சில குழந்தைங்க ரொம்ப குண்டா இருப்பாங்க. அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 11th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மென்சஸே வரமாட்டேங்குது, ரொம்ப கம்மியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தைராய்டு இஷ்யூனால. இதே இது ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப அதிகமா போகுது, அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள திருப்பி நடுவுலயே போயிடுது அப்படின்னா. சோ இந்த ஹார்மோனல் இஷ்யூ தைராய்டு ப்ராப்ளம்னால ட்ரிகர் ஆற இந்த இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். இது பேர் மெட்ரோரேஜியா அப்படின்னு சொல்லுவோம். நடுவுல அந்த மென்சஸ் போறது. சோ இந்த கண்டிஷன் முதல் ரீசன் ஹார்மோனல் தான். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பப்பையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு, ஒரு சத வளர்ச்சி மாதிரி இருக்கு, இல்ல அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால உங்களுக்கு யுட்ரஸ்ல ஏதாவது ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ப்ளீட் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. மூணாவது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இந்த மென்சஸ் அடிக்கடி போகுது அப்படின்றதுக்காக டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிந்தட்டிக் ஹார்மோன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்றதுனால ஏதர் உங்களுக்கு தைராய்டு மாத்திரையா இருக்கட்டும், இல்லாட்டி ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலேட்டட் டேப்லெட்ஸா இருக்கட்டும், இந்த மாத்திரைகள் நீங்க யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டா இல்ல, இர்ரெகுலரா இருக்கு. இந்த மாத்திரையை போட்டு நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கனால இதையும் மீறி சில பேருக்கு நடுவுல மென்சஸ் ஒரு ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி ஒரு சொட்டு சொட்டா பேண்டில மட்டும் நனைகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹோமியோபதியில நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, கலர் எந்த மாதிரி இருக்கு, சில பேருக்கு ரொம்ப டார்க் ப்ரௌனா போகும், பிரைட் ரெட்டா போகும், ஏன்னா பிளாக்கா கூட சில பேருக்கு போகும். சோ எந்த மாதிரி கலர் கேரக்டர் ஆஃப் பிளட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அது மாதிரி வலி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வலி சொல்லுவாங்க. அடி வயிறு வலிக்குதுன்பாங்க, இல்லாட்டி எனக்கு முதுகு மட்டும் வலிக்குதுன்பாங்க, இல்லாட்டி சுத்தி எனக்கு ஃபுல்லாவே வலிக்குதுன்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி கேரக்டர் ஆஃப் பெயின்னு இருக்கு, அதாவது குத்துற மாதிரி இருக்குன்பாங்க, ரொம்ப புளியற மாதிரி இருக்குன்பாங்க. சோ நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது வலிய. சோ இந்த வலியும் ஒரு கன்சிடர் பண்ணுவோம். பிசிக்கலா அவங்க ரொம்ப வேலை பார்க்கறனால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுதா, இல்ல மைண்ட் ஓரியன்டா ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆறாங்களா, ஏதாவது எமோஷன்ஸ் ரிலேட்டட் அவங்க மன ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு அதனால இந்த மாதிரி ப்ளீடிங் நடுநடுல ஸ்டார்ட் ஆகுதா, இந்த மாதிரி பல ரீசன்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வேற என்ன கோமார்பிடிட்டின்னு சொல்லுவோம், அதாவது ஃபைப்ராய்டு இருக்கா, பாலிப் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட தொந்தரவுகள் நான் சொன்னேன் இல்லையா, இதுல ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால அவங்களுக்கு இந்த மாதிரி வருதா, ஹார்மோனல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அதோட சைட் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. வித்தின் 1 month ஒரு 15 daysக்குள்ள அந்த இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் அதாவது நடுநடுல வர்ற ப்ளீடிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டு நெக்ஸ்ட் டைம் வர்ற டைமும் கூட உங்களுக்கு தள்ளியும் போகும். அதுக்கப்புறம் வரும்போது இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் அதாவது நடுநடுல வர ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிட்டு அந்த 1 மாசம் கழிச்சு வர வேண்டிய நாள் கரெக்டா அதுக்கு அடுத்த மாசமும் அதே மாதிரி நாள் கரெக்டா வர்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஹோமியோபதியில நடுநடுல வர்ற ப்ளீடிங்க்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. முக்கியமான மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்ப்ராக்ரைஷியா, உங்களுக்கு பாஸ்பரஸ், சைனா, பெரமெட், சபைனா, தலாப்சி, ட்ரில்லியம் பெண்டுலம், இதை தவிர்த்தும் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மெடிசன் சூட் ஆகுதுன்றத பார்த்து நம்ம கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.